ஒரு சீட்டு இந்த பொண்ணு வென்று போய் என்ன செய்வாள்? ஒத்த சீட்டை வென்று என்ன செய்வாய் சீமான்? என் அன்பு மக்களே, அறிவார்ந்த சொந்தங்களே, பெரிய கோட்டை, மாபெரும் கதவு, ஒரு சிறிய ஓட்டை, ஒரு சாவித்வாரம், ஒரு சிறிய ஓட்டை சாவித்வாரம். அதில்தான் எவ்வளவு பெரிய கோட்டையானாலும் திறக்கணும். அப்படி சாத்து கோட்டையை திறப்பதற்கு அன்பு மக்களே ஒரே ஒரு சாவி, அது ஈரோடு கிழக்கில் இருந்து உதிக்கட்டும். ஒரு பெண்மகள் என்ன செய்வாள்? எண்ணி விடாதீர்கள், எண்ணி விடாதீர்கள். பெண்ணெனும் பேராற்றலை மறந்து விடாதீர்கள். எங்கள் தலைவனின் படையிலே அங்கையர் கன்னி என்று ஒரு தங்கை இருந்தால், அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கிகள், என்னரும் பெற்றோர்கள் இந்த வரலாற்றை அறிந்திருக்க வாய்ப்பில்லை, நிறைய பேர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவள் அப்படிப்பட்ட வீரமிக்க புலிப்பிள்ளை அங்கையர் கன்னி, கரும்புலி மரத்தி, உயிரை ஆயுதமாக ஏந்துகிற மரப்பெண் அவள். என் தலைவன் படையிலே இலங்கை கடற்படை ராணுவம் மொத்த கட்டமைப்பும் ஒரு கப்பலிலே, அந்த கப்பலை தகர்த்தால்தான் நாம் எளிதாக தாக்குதலை தொடுக்க முடியும் என்கிற நிலை வரும்போது அந்த மான மரத்தி கரும்புலியாக சென்று கப்பலை தகர்க்க முடிவெடுக்கிறார். தலைவர் அதற்கு தயாராகும் போது அவளுக்கு காய்ச்சல் வந்து விடுகிறது. காய்ச்சல் என்று சொன்னால் தலைவர் அந்த வாய்ப்பை தனக்கு தரமாட்டார், வேற ஒருவருக்கு தந்து விடுவார் என்று அவள் சொல்லவே இல்லை. இப்போது எல்லோரும் சென்று அவளை அனுப்பி வைக்கிறார்கள். உங்களால் நம்ப முடிகிறதா? என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அறிவார்ந்த பெற்றோர்களே, 13 மணி நேரங்கள் ஒற்றை மகள் குளிர் கடலில் இரவில் நீந்தி நீந்தி போய் 30 கிலோமீட்டர் பயணம் செய்து நீஞ்சி போய் ஒரு பெண்மகள் இலங்கை கடற்படைக்குள் உள்ளே புகுந்து ஒரு பெரிய கப்பலை இரவு முடிந்த அடுத்த பகல் தொடங்குகிற சரியாக 12 மணிக்கு கப்பலுக்கு உள்ளே போய் நெஞ்சில் இருந்த குண்டை அழுத்தி சிதற வைத்தால் ஒரு மரத்தி என்பதை உங்களால் எண்ணி பார்க்க முடிகிறதா? அது என் தலைவனின் படையில் அங்கையர் கன்னி போல இந்த அவன் தம்பியின் படையில் பல்லாயிரக்கணக்கான அங்கையர் கன்னிகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன். அதில் ஒரு மரத்தில்தான் இந்த மண்ணிலே நான் தேர்ந்தெடுக்கிற என் தங்கை சீதாலட்சுமி. தன் அறிவு திறனால், தர்க்க ஆற்றலால், மொழி புலமையால் தமிழக சட்ட சபையை ஒலிக்கு எடுப்பால், அலறடிப்பால். நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை ஒரு முறை எங்கள் மைக் சின்னத்துக்கு தந்து வெற்றி பெற செய்து அனுப்பி பாருங்கள். ஆண்டாண்டு காலமாக அல்லல் பட்டு அவதிப்பட்டு தாவித்து துடித்துக் கொண்டிருக்கிற என் மக்களே, குரலற்று இருக்கிற மக்களே, உங்களின் குரலாக என் தங்கை தமிழக சட்டசபையில் ஒலிப்பால், இதே ஒளி வாங்கியில் ஒலிப்பால். நம்புங்கள். யாரையோ நம்பிவிட்டீர்கள், யாரையோ. திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதியவே நம்பிவிட்டீர்கள். ஒரு முறை இல்ல, பல முறை நம்பிவிட்டீர்கள். கருணாநிதிக்கு மகனா பிறந்ததனாலேயே ஸ்டாலினையும் நம்பிவிட்டீர்கள். ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததனாலேயே உதயநிதியும் நம்பிவிட்டீர்கள். ஒரு முறை உங்களுக்கு பிள்ளைகளாக பிறந்ததனாலே எங்களை ஒரு முறை நம்புங்களே, ஒரு முறை நம்புங்கள், ஒரு முறை நம்புங்கள். தன்மானத்தோடு இனமானத்தோடு வெகுண்டு எழுங்கள். ஒரு முறை நம்மால் முடியும் மாற்றத்தை. தமிழ் திருநாட்டில் ஈரோட்டில் கிழக்கில் இருந்து ஒரு புதிய விடியலை அந்த நிலத்தின் மக்கள் உருவாக்கினார்கள் என்று வரலாறு எழுதட்டும். வருங்கால தலைமுறையில் தமிழக அரசியல் வரலாறை படிக்கிற போது ஒரு இடைத்தேர்தல், அற்ப காலம், ஓராண்டு கால பதவி, அதிலே
ஏதுமில்லாத எளிய பிள்ளைகள் நிறுத்திய ஒரு பெண்மகள் சீதா லட்சுமிக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தார்கள் தமிழ் மக்கள் என்று இந்திய நிலம் முழுமைக்கும் பேசுவார்கள். அந்த வரலாற்று வாய்ப்பு உங்கள் முன்னால் நிற்கிறது, உங்கள் முன்னால் உங்கள் கைகளில் இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் அது ஓட்டு என்று கருதினார்கள். கொடுமையான உண்மையான இன்னைக்கு குடியரசு நாள். என் தம்பி துரைமுருகன் கூட பேசினார். குடியரசு என்னிடத்தில் கேட்டார்கள், குடியரசு என்றால் டெமோக்ரசி, ஜனநாயகம், குடியரசு என்றால் என்ன? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதால் இது குடியரசு.